விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district. கூட்டணி கட்சி தலைவர் என்ற முறையிலே மரியாதை நிமித்தமான சந்திப்பு. தேர்தல் களம் இன்னும் ஒரு வருடம் இருக்கிறது. இன்றைய கள நிலவரம் குறித்து அவரிடம் பேசினேன். 3 மணிக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடைய பத்திரிகை சந்திப்பு இருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசனின் செய்தியாளர் சந்திப்பை பார்த்தோம். பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியதாகவும் பிற்பகல் 3:30 மணிக்கு செய்தியாளர் சந்திப்பில் அமித்ஷா விளக்குவார் என்றும் கூறியிருக்கிறார். அதிமுக கூட்டணி தொடர்பான கேள்வியை அவர் தவிர்த்ததையும் பார்த்தோம். ஒருபுறம் இன்று காலை தேசிய ஜனநாயக கூட்டணி என்று பேனர் வைக்கப்பட்டிருந்த நிலையில் பின்னர் பாஜக நிர்வாகிகள் அடங்கிய பேனராக மாற்றப்பட்டிருக்கிறது. செய்தியாளர் சந்திப்பு பிற்பகல் 3 மணிக்கு பிறகாக நடைபெறும் என்று கூறப்பட்டிருக்கும் நிலையில் மற்றொரு புறம் பாஜக தலைமையகமான கமலாலயத்தில் பல்வேறு முக்கிய தலைவர்கள் முகாமிட்டிருக்கிறார்கள். தமிழக பாஜக தலைவருக்கான விருப்ப மனு தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது. நயினா நாகேந்திரன் பிற்பகல் 2:40 மணிக்கு விருப்ப மனுவை தாக்கல் செய்வார் என்றும் முன்னதாக அவர் செய்தியாளரிடம் கூறியிருந்தார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். பாலவெற்றிவேல், முன்னதாக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுகிறாரா நயினா நாகேந்திரன் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அவரை தவிர முன்னதாக நயினா நாகேந்திரன் பாஜகவின் தமிழக தலைவராக நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று கூறப்பட்டாலும் தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய பிற மூத்த தலைவர்கள், குறிப்பாக வானதி ஸ்ரீனிவாசன் ஆகட்டும், கருப்பு முருகானந்தம் ஆகட்டும், எல் முருகன் ஆகட்டும், அண்ணாமலை ஆகட்டும், இவர்களுடைய பெயர்களெல்லாம் அடிபட்டதில்லையா? போட்டியின்றி தேர்வாகிறார் என்றால் வேறு யாருமே அங்கு விருப்ப மனுவை தாக்கல் செய்ய வரவில்லையா? அங்கு என்ன நிலவரம்? வேதவள்ளி, பாஜகவினுடைய 13வது மாநில தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படிங்கிறதுக்கான விருப்ப மனு தற்போது தொடங்கி இருக்கிறது. விருப்ப மனு வாங்குதல் தற்போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல மாநில பொறுப்பாளர் எம் சக்கரவர்த்தி மற்றும் தேசிய பொறுப்பாளர் தருண் சுக் தலைமையில் அந்த விருப்ப மனுவை பெறப்பட்டு வருகிறது. இன்னும் சரியாக 6 நிமிடங்களில் நயினார் நாகேந்திரன் விருப்ப மனுவை தாக்கல் செய்வார் என்கின்ற அதிகாரப்பூர்வமான தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. மேலும் இது போக யார் யார் பெயர் அடிபடுகிறது, யார் யார் விருப்ப மனு தாக்கல் செய்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் இந்த பட்டியலில் 8 பேர் கொண்ட பட்டியல் இருக்கிறது. அதில் முதலாவதாக நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை, எல் முருகன், கருப்பு முருகானந்தம், ஆனந்த் ஐயாசாமி, வானதி ஸ்ரீனிவாசன், பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டவர்களுடைய பெயர்கள் இந்த பட்டியலில் இருக்கிறது. இப்போது நான் சொன்ன அந்த தலைவர்களுடைய பெயர்களில் தமிழிசை சவுந்தரராஜனை தவிர்த்து மற்ற அனைவருமே இங்குதான் இருக்கிறார்கள். கமலாலயத்தில் தான் குழுமி இருக்கிறார்கள். குறிப்பாக மாநில பொறுப்பாளர் சக்கரவர்த்தி மற்றும் தேசிய பொறுப்பாளர் தருண் சுக் ஆகியோர் விருப்ப மனுவை பெரும் அந்த பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். சரியாக 4 மணிக்குள் எத்தனை பேர் வந்து இந்த விருப்ப மனுவை தாக்கல் செய்கிறார்களோ அவர்களுடைய பெயர் பரிசீலனை செய்யப்படும் என கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த யார் மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படிங்கிற ஒரு விவரம் தெரிந்த பின்னரே கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என அமித்ஷா தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அந்த ஒரு காரணத்தினால்தான் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் தமிழ்நாட்டினுடைய பாஜக பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் உள்ளிட்டோர் வந்து கமலாலயத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். இந்த 4 மணிக்குள் அந்த பெயர் பட்டியல் முழுவதும் விருப்ப மனு பெறப்பட்டு யார் தலைவர் அப்படிங்கிற ஒரு தேர்வு இன்று இரவுக்குள் முடிவடையும் என கூறப்படுகிறது. அதன் பின்னர் இந்த நாம ஒளிப்பதிவாளர் விஜய் காண்பித்துக் கொண்டிருக்கும் அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இந்த பகுதிகளில் தான் அமர்ந்து யார் யார் விருப்ப மனு
கொடுத்திருக்கிறார்கள் என்கின்ற விவரம் 4 மணிக்கு மேல் ஒரு செய்தியாளர் சந்திப்பு ஃபார்மலாக நடைபெறும். அந்த செய்தியாளர் சந்திப்பிற்கு பிறகு அந்த விருப்ப மனு பட்டியலை பொறுத்துதான் யார் தலைவராக தேர்ந்தெடுப்பார்கள் அப்படின்னு விவரம் வெளியாகும். மற்றபடி நயினார் நாகேந்திரன் வந்து பாத்தீங்கன்னா அவர் மட்டும் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள், வேற யாரும் வந்து தலைவராக விருப்ப மனுவை தாக்கல் செய்ய மாட்டார்கள் அப்படிங்கிற எந்த விதமான ஒரு தகவலும் உறுதியாக தெரியவில்லை. நயினார் நாகேந்திரனை பொறுத்தவரை அவர் 10 வருட காலம் கட்சியின் உறுப்பினராக இல்லாத காரணத்தினால் கண்டிப்பாக அவருக்காக விதிகள் மாற்றம் செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. மற்றபடி அமித்ஷா தமிழக பாஜக தலைவர்களிடம் சற்று கடிந்து கொண்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக மாநில தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு தனித்தனியாக காங்கிரஸ் கட்சியை போன்று குழுவாக யாரும் செயல்படக்கூடாது, ஒன்றிணைந்து பாஜக மாநில தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் வெளியாகி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் விருப்ப மனு தாக்கல் பெறப்பட்டு அந்த விவரங்கள்லாம் முடிவடையும் என தெரிவிக்கப்படுகிறது. வேதவள்ளி, தற்போது பாஜக தலைமையகமான கமலாலயத்தில் முக்கிய தலைவர்கள் இருக்கக்கூடிய சூழல்ல நேற்றைய தினம் இந்த பாஜக தமிழக தலைவருக்கான விருப்ப மனு பெறப்படும் அப்படின்ற அறிவிப்பு வெளியான போதே பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம் 10 ஆண்டுகள் அடிப்படை உறுப்பினராக இருப்பவர் தான் தமிழக பாஜகவின் தலைவராகிறார் என்ற அறிவிப்பு தான். அது தொடர்பாக தான் பலராலும் பேசப்பட்டு வந்தது. தற்போது உங்களுடைய கூற்றுப்படி பார்த்தா திரு அண்ணாமலையோ திரு நயினார் நாகேந்திரனோ அந்த விதிகளுக்கு பொருந்த மாட்டார்கள் என்றதன் அடிப்படையில் இந்த விதிகளில் மாற்றம் ஏதேனும் செய்யப்பட்டால் அது தொடர்பான அறிவிப்பு எப்போது வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? பாலவெற்றிவேல், இது தொடர்பாக பாஜக வட்டாரங்கள் ஏதேனும் சொல்லியிருக்காங்களா? வேதவள்ளி, ஒரு முக்கியமான செய்தியாளர் சந்திப்பு தற்போது தொடங்க இருக்கிறது. குறிப்பாக பாஜகவினுடைய மாநில தலைவரை தேர்ந்தெடுப்பதற்காக பாஜகவினுடைய மத்திய தலைமை அனுப்பியிருக்கின்ற தருண் சுக் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அவருடைய செய்தியாளர் சந்திப்புக்கு பின்னர் முழுமையான விவரங்கள் வெளியாகும். அவர்தான் வந்து பாஜகவினுடைய மாநில தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான அந்த விதிகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதா, விருப்ப மனுக்கள் எத்தனை பேர் தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்கிற ஏனைய விவரங்களை வெளியிடுவார்கள். அவர் வெளியிட்ட பிறகு தருண் சுக் நேரடியாக ஐடிசி சோலாவில் இருக்கக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் கலந்தாலோசனை செய்வார் என்றும் அவருடைய அறிவுரையின் பேரில் மாநில பாஜக தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என கூறப்படுகிறது. முதல் கட்டமாக மாநில பாஜக தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது முடிவாகும் என்கிற ஒரு காரணத்தினால்தான் அமித்ஷாவினுடைய செய்தியாளர் சந்திப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த பேனர்ல என்டிஏ அப்படிங்கிற அந்த பேனர் தூக்கப்பட்டு பாஜக தலைவர்களுடைய அந்த முக்கியமான பொதுக்குழு கூட்டம் அப்படிங்கிற ஒரு எழுத்துருவாக்கம் வைக்கப்பட்டதற்கான காரணமும் அதுதான். முதல்ல பாஜக மாநில தலைவர் யார் என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும், போட்டியின்றி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றே அமித்ஷா கருதுவதாக கூறப்படுகிறது. அந்த ப்ரொசீஜர்லாம் முடிந்த பிறகு எடப்பாடி பழனிசாமியுடன் அமித்ஷா ஆலோசனை நடத்துவார் என கூறப்படுகிறது. மேலும் தொலைபேசியின் மூலமாகவும் அதிமுகவினுடைய முக்கியமான தலைவர்களோடு பாஜக தலைவர்கள் பேசி வருவதாக கூறப்படுகிறது. வேதவள்ளி, சரி, விதிகளில் தளர்வா அப்படின்னு நம்ம கேட்ட கேள்விக்கு அவர் விளக்கம் அளிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இணைப்பிலே இருங்க பாலவெற்றிவேல், தொடர்ந்து பேசலாம். 3 மணிக்கு மேலாக மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜகவின் மூத்த தலைவருமான அமித்ஷா செய்தியாளர்களை சந்திக்க இருக்கும் நிலையில் தற்போது பாஜகவின் தலைமையகமான கமலாலயத்தில் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடைபெற இருக்கிறது. பாஜகவின் தமிழக தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான விதிமுறைகள் நேற்று அறிவிக்கப்பட்டது. 10 ஆண்டுகள் அடிப்படை உறுப்பினராக இருக்க வேண்டும் என்ற விதி தெரிவிக்கப்பட்டது. இந்த விதி சில முக்கிய தலைவர்களுக்கு பொருந்தாது என்றும் பரபரப்பாக பேசப்பட்ட நிலையில் அந்த விதிகளில் மாற்றங்கள் கொண்டுவரப்படுமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. அதற்கான பதிலையும் அந்த ஒருங்கிணைப்பாளர்கள் சேர்த்தே அளிப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district.